ஆனா ஏகப்பட்ட பேர் இருக்காங்க இங்க. ஆமா ஆமா வந்தவங்க எல்லாருமே அவங்க கூட தான் இருக்காங்க நினைக்கிறேன். சேஃபாக எடுத்துக்கலாம். ஏதாச்சும் அல்லாவோட மஞ்சள் பொடி இருக்கா? அல்லாவோட மஞ்சள் பொடி இருக்கா? அல்லாவோட மஞ்சள் பொடி இருக்கா? அந்த படித்ததுனா இது பண்ணுது. அந்த சூறா பண்ணால் தானே அது கூடப்படுது. சூறா ஓதும்போது எவ்வளோ ரேட் ஆகுது பார்த்தியா? ஜிங்கல் நார்மலாக வந்து கோவப்படும். அது ஏதோ ரத்தத்தை கேட்குற மாதிரி ரத்தம் தானே எடுத்துட்டு வந்திருக்கோம்ல. எடுத்து வந்துருக்கியா? எதை படிச்சிச்சு இப்போ? வெடிச்சிச்சு. ஆமாம் ஒரு ஃப்ளாஷ் வச்சு ஒரு மாடல் வச்சது. நம்மளோட ரத்தத்தை கேட்குது காமிக்கிறது. லைட் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் நிறைய லைட் பண்ண முடியும். உஷாராக லைட் ஆன் பண்ணிக்கோங்க. ஏதோ நெக்ஸ்ட் டைமாக நடக்கும்போது தயாராக இருக்கும். எதுவும் எப்படி லைட் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் பயங்கரமான ஆக்டிவிட்டி நடக்க ஆரம்பிச்சிச்சு. ஏன் நான் இந்த கேமரா ஆக்ட் பண்ணுதுண்ணா. யார் ரத்தம் அதிகமா இருக்குன்னு சொல்ல என் உடம்புல சத்தியமா ரத்தமே இல்ல. எனக்கு ரத்தம் கொடுக்கணும். ஜெகன் உடம்புல ரத்தம் இருக்கு. நான் நேற்று ரத்தம் தானம் பண்ணேன். எனக்கு ரத்தம் இல்லை. உடம்பே இல்லை. உங்களுக்கு ரத்தம் வேணுமா? எரிச்சிட்டு இருக்கு. இந்த ரூம் தான் அது. ஆமா நீ பார்த்தீங்களா? நான் ரூம் யாருமே இல்லையாடா? யாரும் இல்லையா? யாரும் ரூம்ல இந்த ரிச்சுவல் பண்ணி நம்ம கிளம்பிடலாம். ரிச்சுவல் பண்ணிட்டு கிளம்பிடலாம். நான் என்ன நினைக்கிறேன்னா இதுக்கே அது இவ்வளோ ரியாக்ட் ஆகுதுன்னா அப்போ அந்த ரிச்சுவலுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது என்ன பண்ணுறீங்க ரிச்சுவல் பண்ணிடலாம். அவ்வளோ கஷ்டப்பட்டு இதெல்லாம் வாங்கி அது அந்த ஜின்களுக்காக வாங்கிட்டு வந்த படையல் தான்டா. அது சந்தோஷமா இருக்கட்டும். அந்த படையில் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? சேஃபா இவ்வளோ நேரம் அதுக்கு தானே கொடுக்கறதுக்கு வாங்கிட்டே வந்தோம். அது விட்டு வைக்கிறமானே இல்லை தெரியல. அதுக்கு அந்த சடங்கெல்லாம் பண்ணாதான் அதை வந்து சாப்பிடும். எடுத்துட்டு வரலாம். எந்த இடத்துல பண்ணலாம் அந்த ரிச்சுவலை? அப்படியே கேமரா கட் ஆயிடுது. ஆட்டோமேட்டிக்காக கட் ஆயிடுதுண்ணா. ரெக்கார்ட் போட்டு பார்க்குதுண்ணா. இல்லைல்ல முகமது ரசூலுல்லா இது வந்து அதோட எக்ஸ்ட்ரீம் இருக்குது. ஆமாம் ராகுல சலைவா பார்த்ததுண்ணா. அதே மாதிரி ஈரம் அடிச்சு அதுல நம்மளை கொல்ல பார்க்குறா வேணாடா. அது இப்பதான் தெரியுதுண்ணா. ஏன்னா ஸ்டார்டிங்ல கத்திட்டு இருக்கேன். அதுக்கு தான் அது நெருப்பு வந்து வருதுன்னா நம்ம நெருப்போட இழுத்துக்க பார்க்குதுண்ணா. அது அதான் உண்மை. நெருப்பு புஷ்பமாக்கு பார்க்குதுடா. பார்க்குதுண்ணா. ஆமாம் உங்களுக்கு தேவை ரத்தம் தானே? அதை நாங்கள் எடுத்துட்டு வந்திருக்கோம். உங்களுக்காக தான் நாங்கள் அது ரொம்ப தூரத்துல இருந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். அதை நான் உங்களுக்கு தருவோம். நீங்க தயவு செய்து எங்க யாரையுமே எதுவும் பண்ணக்கூடாது. நீங்க பண்ணாம நீங்க எல்லாரும் இருந்தீங்கன்னா உங்க எல்லாத்துக்குமே ரத்தம் தருவோம். ஜின்னே கேமரா ஆக்ட் பண்ற நீ மெயில ஹேக் பண்ணுறா. சரி அதான் கட் ஆயிடுச்சுண்ணா. கேமரா உள்ளே எடுத்துகிட்டு வந்ததுலேருந்தே கட் ஆகிக்கிட்டே இருக்கு. 2 நிமிஷம் ரெக்கார்ட் ஆகுது, அப்படியே கட் ஆயிடுது. இதெல்லாம் மனிதருக்கு அப்பாற்பட்ட செக்ஷன் தான் நினைக்கிறேன். இங்கே நடக்கிறது தான். ரிச்சுவல் ஆரம்பிச்சிடலாமா? இது ரொம்ப சொல்லுங்கண்ணா.
హాయ్ గైస్, అందరూ ఎలా ఉన్నారు? చాలా రోజులైంది నేను వాయిస్ ఓవర్ ఇచ్చి. సో, ఏమీ లేదు గైస్, ఇప్పుడు వీళ్ళు ఇక్కడ రిచువల్ అయితే చేస్తున్నారు. సో, ఆ రిచువల్ అంటే ఏంటి? దాన్ని ఫుల్ అండ్ ఎక్స్‌ప్లెయిన్ చేస్తామని అయితే నేను వాయిస్ ఓవర్ ఇస్తున్నాను. ఆల్రెడీ వాళ్ళు ఆ రిచువల్ గురించి ఒక 2, 3 మినిట్స్ పైనే వాళ్ళు దాని గురించి ఎక్స్‌ప్లెయిన్ చేసినారనమాట. సో, నేను ఆ వీడియో మొత్తం చూసి నాకు తెలిసింది అండ్ ఆడ కంటెంట్ ఏంటుంది అనేసి మీకి కరెక్ట్‌గా క్లారిఫై చేస్తామనేసి నేనైతే ఇప్పుడు వాయిస్ ఓవర్ అయితే ఇస్తున్నాను. అది ఏంట్రా అంటే ఇది రిచువల్ ఇద్దరు మంది అటువైపు ఒకరు, ఇటువైపు ఒకరు పాజిటివ్, నెగెటివ్ అనమాట. అంటే మంచి స్పిరిట్, బ్యాడ్ స్పిరిట్ ఇలాంటివి 2 ఉంటదనమాట. అంటే మంచి దెయ్యము, చెడ్డ దెయ్యం అంటారు కదా! సో, అలాంటిదనమాట. మంచి దెయ్యంకొచ్చిందన సింప్లీ శరత్ అయితే తీసుకున్నాడు. చెడ్డ దెయ్యంకొచ్చిందన రెహమాన్ అయితే తీసుకున్నాడనమాట. సో, వీళ్ళిద్దరూ కలిసి సర్కిల్ లోపల కూర్చో ఉంటారు. వస్తే కూడా ఆ జిన్స్ ఏదైనా కానీ మంచిది కానీ, చెడ్డది కానీ వచ్చిందంటే వీళ్ళకి అటాక్ అవుతుందనమాట. అంటే వీళ్ళు పొసెస్ అవుతారనమాట. అంటే వీళ్ళ వీళ్ళ బాడీలోకి వాళ్ళు వచ్చేస్తారనమాట ఆ జిన్స్. వచ్చిన తర్వాత వాళ్ళకి కావాల్సింది ఏదైనా కోరికలు తీర్చుకునేదానికి ట్రై చేస్తారు. అండ్ ఇంకొక విషయం ఏంటంటే చెడ్డది గాన వచ్చిందంటే అక్కడున్న వాళ్ళకందరికి కూడా చాలా డేంజర్ అది. అందరిని చంపేస్తుందని అయితే చెప్తున్నారు. అండ్ ఇంకోటేంటంటే ఈ రిచువల్స్‌ని వీళ్ళెక్కడో ఆన్‌లైన్‌లో ఎక్కడో చూసి ఇది చాలా డేంజర్ అని తెలుసుకున్నారు. అండ్ దర్గా దగ్గరికి వెళ్ళేసి కూడా కనుక్కున్నారంట. ఈ రిచువల్ ఏంటి? ఎలా ఉంటదని. అప్పుడు కూడా వాళ్ళు చెప్పినారంట. ఇది చాలా డేంజర్. ఇలా చేస్తే ప్రాణాలకే ప్రమాదం అని అయితే చెప్పినారంట. మొత్తం దాని గురించి తెలుసుకొని ఈ రిచువల్ అయితే ట్రై చేస్తున్నారు. ఈ రిచువల్ అయితే చేస్తున్నారు. ఇది గైస్ ఈ రిచువల్ గురించి వాళ్ళు చెప్పింది. ఓకే గైస్, ఇది మరి ఈ రిచువల్‌ది స్టోరీ అనమాట. అండ్ మన ఛానల్‌కి ఎవరైనా న్యూ పీపుల్స్ విజిట్ అయితే సబ్స్క్రైబ్ చేసుకొని పక్కన బెల్ ఐకాన్ అయితే యాక్టివేట్ చేసుకోండి. మళ్ళీ నెక్స్ట్ వీడియోలో కలుసుకుందాం. టేక్ కేర్ అండ్ బై బై.